தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த கர்த்தருடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய பிள்ளைகள் திடப்படுவார்கள், மேன்மைப்படுவார்கள். கர்த்தர் இந்த மாதத்திலே அதை நிச்சயமாக செய்து முடிக்கப் போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள 30ஆம் அதிகாரத்தில் உள்ள 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை திடப்படுத்த போகிற எங்கள் தெய்வமே, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்த போகிற எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல புதிய மாதத்தை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திரே. உங்களுடைய வார்த்தையின்படியே இந்த மாதத்தில் நீர் எங்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி எங்களை நடத்த போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதான விருத்த சேதனமுள்ள செவிகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய வசனம் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிந்து நிலைத்திருந்து கனி கொடுப்பதாக வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5 மாதங்கள் அற்புதமாக நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 6வது மாதம் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக, நம்மை திடப்படுத்துகிற, நாம் திடப்படுகிற, உறுதிப்படுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகள் என்று சொன்னால் குடும்பம், நேரடியாக பிள்ளைகளாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க. இந்த புதிய கல்வி ஆண்டில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். அவர்களை ஆண்டவர் வர்த்திக்க செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி வர்த்திக்க செய்ய போகிறார். நம்முடைய சபையை கர்த்தர் திடப்படுத்துவேன் என்கிறார். அவருக்கு முன்பாக இருக்கிற சபையை கர்த்தர் திடப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவராலே கட்டப்பட்ட நம்முடைய குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார், கர்த்தர் திடப்படுத்த போகிறார். இதை நாம் விசுவாசித்து இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். வசனம் 19ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ண போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். இந்த 6வது மாதத்தில் இதை நாம் நிச்சயமாக பார்ப்போம். தேவன் நம்மை திடப்படுத்துகிற, பலப்படுத்துகிற மாதம்தான் இந்த ஜூன் மாதம். புதிய கல்வி ஆண்டில் பிரவேசிக்க போகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்துகிறார், அவர் பலப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். இந்த புதிய கல்வி ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். திடப்படுத்துவேன், உறுதிப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவருடைய இந்த வார்த்தை எப்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நாம் ஒரு விஷயம் கூட சற்று ஆராய்ந்து பார்க்க பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்து நடத்துவாராக. சங்கீதங்கள் புத்தகத்தில் 16ஆம் சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவதன் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சபையை ஆண்டவர் திடப்படுத்துகிறார், குடும்பத்தை கர்த்தர் திடப்படுத்துகிறார். அது நிச்சயமாக அது நிறைவேறும். கர்த்தரை தம்முடைய வலது பார்சத்தில் யார் வைக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை திடப்படும், மேன்மைப்படும். வலது பார்சம் என்று சொன்னால் என்ன? வலது பார்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இடம். ரைட் ஹேண்டில் தான் நம்ம சைன் பண்ணுறோம், ரைட் ஹேண்டில் தான் எல்லாரையும் நம்ம வரவேற்கிறோம், எல்லாத்தையும் ஐக்கியம் கொள்கிறோம், ரைட் ஹேண்டில் தான் நம்ம சாப்பிட்றோம். மிக முக்கியமான ஒரு பகுதி வலது பார்சம்.
அந்த வலது பார்சத்தில் முக்கியமான இடத்துல தேவனை நாம் வைக்கும்போது நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக, தேவன் நம்மை திடப்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. தேவன் கொடுத்த இந்த உன்னதமான வாக்கு நிறைவேறுவதற்கு நம்முடைய பங்கு ஒன்று இருக்கிறது. தேவன் சொல்லிவிட்டார், நான் திடப்படுத்துவேன், நான் மேன்மைப்படுத்துவேன், நான் உங்களை வர்த்திக்கப்படும், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதியும் பாக்கியமும் நமக்கு வேண்டும் இல்லையா? அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிற வார்த்தை தான் இந்த வாக்குத்தத்த செய்தி. தேவன் இந்த மாதத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேறப் போகிறது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவி நமக்கு செய்தியாக சொல்ல போகிறார். முதலாவது, தேவன் நம்மை திடப்படுத்த வேண்டும், தேவன் நம்மை வர்த்திக்க செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை ஆசீர்வதிக்கணும், மேன்மைப்படுத்தணும். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான முதல் காரியம், எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். அவருக்கு முன்பாக இருக்கிற சபைதான் திடப்படும், அவருக்கு முன்பாக இருக்கிற குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும், வர்த்திக்கப்படும், மேன்மைப்படும். அவருடைய சபைக்குள்ளே அவருக்கு முன்பாக கூடி வருதலை யார் மிஸ் பண்றாங்களோ, அதை யார் விட்டுறாங்களோ, அவங்க மேன்மை அடைய போறதில்ல, அவங்க வர்த்திக்க பண்ண போறதில்ல, அவங்க தேவனால் திடப்பட முடியாது. நீங்க தேவனால் திடப்பட வேண்டும் என்று விரும்புறீங்கன்னா தேவனுடைய சபை கூடி வருதலை நாம் கனப்படுத்த வேண்டும். சபை கூடி வருதலை யாரெல்லாம் கனப்படுத்துறாங்களோ, முக்கியப்படுத்துறாங்களோ, அவர்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்திலே திடப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 30:20 படி அவருக்கு முன்பாக கூடி வருகிற சபை குடும்பம் திடப்படும், ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு முன்பாக தினந்தோறும் கூடுகிற குடும்பம், குடும்ப ஜெபம் செய்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், அந்த குடும்பத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார், அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். சத்துரு உட்புகுதலும் குடியோடு போகுதலும் அந்த குடும்பத்தில் இராது. தேவன் அந்த குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்து நடத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் தினந்தோறும் தேவனுக்கு முன்பாக கூடுகிறதா? இந்த கேள்வி இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். அவருக்கு முன்பாக கூடுகிற குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம் நீங்க வாசிங்கன்னா, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல அவங்க கூடியிருந்தாங்க. 120 பேர் அவங்க தேவனுடைய சபையாக கூடியிருந்தாங்க. முதலாக கூடின சபை 120 பேர். இயேசுவின் தாயும் அவர்களோடு சேர்ந்திருந்தாங்க. அவர்கள் நடுவிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். தேவனுடைய சபை எங்கே கூடுகிறதோ அங்கே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எபிரேயர் 10:25 படி சபை கூடி வருதலை யார் அசட்டை பண்றாங்களோ அவங்க நடுவே கர்த்தர் இருக்க மாட்டார். அவருடைய குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் இருக்க மாட்டார். அதை யார் கனப்படுத்துறாங்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் கூடியிருக்கிறார். அவங்க கூடியிருக்கிற அவர்கள் நடுவில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. இயேசுவின் வார்த்தையை சொல்லி அதை அந்த வாக்குத்தத்தத்தை கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து எல்லாரும் ஒன்றாக கூடியிருந்தாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் வாசிக்கிறோம். தேவனையும் தேவனுடைய சபையும் அசட்டை பண்ணுகிறவர்களை கர்த்தர் அசட்டை பண்ணுகிறார். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவங்களாம் ஒருமனப்பட்டாங்க. 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த சபை கூடி வருதலை யார் அசட்டை பண்றாங்களோ அவங்க எதை அசட்டை பண்றாங்கன்னு கேட்டா, ஜெபத்தையும் வேண்டுதலையும் கர்த்தர் வார்த்தையும் அசட்டை பண்றாங்க. அதை அசட்டை பண்ணால வேற எதுல அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஜெபம் பண்றவன் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கூடி வருதலை கனப்படுத்துகிறவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த சபை கூடி வருதலை முக்கியத்துவப்படுத்தி தேவனுடைய வார்த்தையும் ஜெபத்தையும் வேண்டுதலையும் யார் முக்கியப்படுத்தி அதில் தரித்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் சபை கூடி வருதலை அசட்டை பண்ணாமல் சபை கூடி வருதலை நாம் ஒரு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை கனப்படுத்துவோம். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் திடப்படுவோம். அப்போஸ்தலர் 2:12 படி அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்களெல்லாம் கூடி வந்ததுனால இது என்னமாய் முடியுமோ என்று உலகம் சபையை பார்த்து பயந்தது. இந்த நாட்டில் சபை உலகத்தை பார்த்து பயப்படுறதுனால ஏகப்பட்ட பிஷப் கூட்டங்கள், ஏகப்பட்ட அரசியல்வாதிகளை பின்பற்றி சபைகள் போய்கொண்டிருக்கிறது. அது அல்ல பிரியமானவர்களே, ஆதிகால சபை தேவனுக்கு முன்பாக தேவனை கனப்படுத்தி கூடி வந்தது. சபையை பார்த்து உலகம் பயந்தது. ஆவியானவர் நடுவில் ஊற்றப்பட்டார். நாம் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது
உலகம் நம்மிடத்துல கையேந்தி நிற்குமே ஒழிய நாம் உலகத்தில் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்த மாட்டார். ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிற சபை குடும்பம் நிச்சயமாக மேன்மைப்படும், ஆசீர்வதிக்கப்படும், திடப்படும். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி தேவனோடுள்ள உடன்படிக்கையிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். என்னோடுள்ள அவர்களுடைய உடன்படிக்கை நான் திடப்படுத்துவேன் என்று லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறார். மனிதனோடு உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்பின தேவன் ஆபிரகாம் இடத்துல அதை அறிவிக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எனக்கும் உங்களுக்கு நடுவே உடன்படிக்கை இருக்க வேண்டும் சொன்னால் நீங்க விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கை ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உடன்படிக்கையை ஆபிரகாம் ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கையை அவருடைய சந்ததி மறந்து போனாலும் தேவன் மறக்கவில்லை. 430 வருஷம் கழித்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்ட போது கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். உடன்படிக்கை கர்த்தர் அவ்வளவு சீக்கிரம் மறந்து விட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். பரிசுத்த வேதாகமத்தில் 3 முக்கியமான உடன்படிக்கையை பரிசுத்தாவின் பதிவு செய்திருக்கிறார். முதலாவது உடன்படிக்கை தண்ணீர்னாலாகிய ஞானஸ்தானம், தண்ணீரை சாட்சியாக வைத்து தேவனிடத்தில் நாம் செய்கிற உடன்படிக்கை. இரண்டாவது இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, திருவிருந்து பந்தி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து பரிசுத்தமான இயேசுவின் இரத்தத்துக்கும் அவருடைய சரீரத்துக்கும் பங்காளியாக நாம் மாறி அதை புசித்து அதை நாம் பானம் பண்ணும்பொழுது இயேசுவோடு நம்முடைய ஐக்கியம் உறுதிப்படுத்தப்படுகிறது. நாம் நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இன்னும் பரிசுத்த வாழ்க்கையில் தொடர்பு. இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது இரண்டாவது உடன்படிக்கை, கடைசியான உடன்படிக்கை, அவரே நம்மோடு செய்கிற உடன்படிக்கை. யோவான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என் ஒருத்தர் வராரு, அவர் அக்கினினால உங்களுக்கு ஞானஸ்தானம். அக்கினின் ஞானஸ்தானம் பரிசுத்தாவின் அபிஷேகம். இது தேவனை நம்மோடு செய்கிற உடன்படிக்கை. இந்த 3 உடன்படிக்கையில் நாம் உறுதியாக உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக நாம் பலுகி பெருகுவோம், நாம் திடப்படுவோம், நாம் உறுதியாக்கப்படுவோம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை உறுதியாக்க இந்த உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருப்போம். தேவனோடு உடன்படிக்கை செய்துவிட்டு நாம் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை உடன்படிக்கையின் வாழ்க்கை அல்ல. உடன்படிக்கையில் நாம் உறுதியாக இருக்கணும். திருமண உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கிற இணைந்திருக்கிற கணவனும் மனைவியும் அந்த உடன்படிக்கையை மதித்து நடக்கும்போது மாத்திரம்தான் அந்த குடும்பம் கட்டப்படுகிறது. என்றைக்கு அந்த உடன்படிக்கையை மீறி வேறொரு உறவுக்குள்ளே இந்த கணவனும் மனைவியும் பிரிந்து பாய்கிறார்களோ குடும்பம் உடைகிறது, குடும்பம் அழிகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினையும் அழிவும் சாபமும் வர காரணம் என்ன? அந்த கனத்துக்குரிய உடன்படிக்கை உடைக்கப்படுகிறது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. அது உடன்படிக்கையின் விவாகம். அந்த விவாக வாழ்க்கை என்றைக்கு பிசாசு இடம் கொடுத்து உடைக்கிறார்களோ அந்த மிகப்பெரிய சாபம் தலைமையில வந்து இறங்குகிறது. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சாபத்துக்குள்ளே மாறுகிறார்கள். அந்த குடும்பம் அழிவுக்கு நேராக தீவிரமாக கடந்து போய் அழிந்தே போய்விடுகிறது. இது பரிதாபமான நிலை. வேதம் எச்சரிக்கிறது, திருமண உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவனோடு நாம் செய்கிற உடன்படிக்கையும் அதைவிட மேலானது. அதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிற நாம் அந்த உடன்படிக்கையை மதித்து உண்மையாய் நடக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தேவன் திடப்படுத்துகிறார். யோபுவின் சரித்திரத்தில் 31ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்க ஒரு கன்னியின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? யோபு பக்தன் சொல்றான், கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்றது, அப்படி இருக்க சகோதரி உங்கள் சரீரங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள், இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. யோபு கண்ணை மாத்திரம் பேசுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரம் முழுவதும் நீ கொடு அப்படிங்கிறாரு. நம்ம சரீரம் முழுவதும் கர்த்தரோட உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் நாம் உண்மையா இருக்கும்போது மாத்திரம்தான் தேவன் நம்மை திடப்படுத்துவதை பார்க்க முடியும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, மனைவியோடு உள்ள உடன்படிக்கையில் நாம் உண்மையா இருக்கணும். அவள் நம்முடைய உடன்படிக்கையின் தோழி. உங்க மனைவி உங்க உடன்படிக்கையின் தோழியா இருக்கலாம். அந்த உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்கும்போது, அதில் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் திடப்படுவோம். உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கடைசியாக தேவன் நம்மை திடப்படுத்த நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் படி தேவனுடைய வழியிலே நாம் உற்சாகம் கொள்ள வேண்டும். யோசபாத் அப்படிங்கிற ராஜா அவன் தேவனுடைய வழியில உற்சாகம் கொண்டதுனாலே
ராஜ்ய பாரத்தை அவனுடைய கையிலே கர்த்தர் திடப்படுத்தினார் என்று 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோசேபாத்தின் கையிலே ராஜ்ய பாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். காரணம் என்ன? அவன் தேவனுடைய வழியிலே உற்சாகம் கொண்டான். தன் தகப்பனுடைய தேவனுடைய வழியிலே அவன் நடந்தான். நம்முடைய இருதயம் எதிலே உற்சாகம் கொள்ளுகிறது? பண்டிகை ஆனால் ஒரு சில உற்சாகமாயிருவாங்க, ஒரு வெற்றினா உற்சாகமாயிருவாங்க. பலதரப்பட்ட காரியத்தில் இந்த உலகத்தின் மனிதர்கள் பணங்களை செலவழித்து உற்சாகத்தை செயற்கையாக உருவாக்கி கொள்றாங்க. இந்த யோசேபாத் ராஜா தேவனுடைய வழியிலே உற்சாகம் கொண்டான், அவருடைய பாதையிலே உற்சாகம் கொண்டான், கர்த்தருக்கு உண்மையாய் நடப்பதிலே அவன் உற்சாகமாக செயல்பட்டான். அப்படிப்பட்ட ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய ஸ்தானத்தை, அவனுடைய ராஜ்ய பாரத்தை சிறப்படுத்தினார். உற்சாகம் என்று சொன்னால் என்ன? 6வது வசனம் நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வழியில் உற்சாகம் கொண்டதுனாலே யோசேபாத் எல்லாவற்றையும் அகற்றினான், விக்கிரக தோப்புகளை அகற்றினான். இஸ்ரவேல் தேசத்தில் யூதா மக்கள் நடுவில் ஒரு விக்கிரகம் அல்ல, விக்கிரக தோப்பே இருந்துச்சு. கணக்கில்லாத விக்கிரகங்கள் அந்த இடத்துல காணப்பட்டுச்சு. எல்லா விக்கிரகத்தையும் அந்த யோசேபாத் அவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டான், எல்லாவற்றையும் அகற்றினான். இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கை திடப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியான முக்கியப்படுத்தி சொல்லுகிற முக்கியமான ஒரு வார்த்தை, அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்ற வேண்டும். நீங்கள் அகற்ற வேண்டிய காரியத்தில் நீங்களே ஏற்படுத்தின காரியத்தை நீங்களே அகற்றலைன்னா நிச்சயமாக திடப்பட முடியாது. விக்கிரகத்தை அகற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 78:58 படி விக்கிரகம் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு காரியம். தேவனை எரிச்சல் ஊட்டுகிற காரியங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல இஸ்ரவேல் புத்திர பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்கள் ஆபரணங்களை கழட்டுங்க, உங்க நகையெல்லாம் கழட்டு, நீ எல்லாத்தையும் கழட்டு. பெந்தேகோஸ்தே சபையில நகையை கட்ட சொன்னா எல்லாரும் கோபம் வருது. இது ஆதிகால உபதேசம், வேதத்தின் அடிப்படையில் வேதத்தில் சொல்லப்பட்ட உறுதியான உபதேசம். நகையெல்லாம் கழட்டு, உன்னுடைய அணிகலன்களை கழட்டு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்யணும் நான் யோசிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் கழட்ட சொல்றாரு. ஏன் ஆண்டவர் ஆபரணங்களை கழட்டினோன்னா எல்லாம் கழட்டாங்க. 6ஆம் வசனத்துல யாத்திரா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஜனங்கள்லாம் ஆபரணம் கழட்டினாங்க. யாத்திராகம் 32ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனம் நீங்க வாசிங்கன்னா அங்கே மோசே மலையின் மேல் ஏறி போன உடனே இங்கே ஆரோனத்தில் எல்லாரும் கூட்டம் கூடி எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணி கேட்டோன்னு அவன் கேட்குறான், உங்கள் ஆபரணத்தெல்லாம் கொண்டாங்க, உங்கள் நகையெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அக்கினில் போட்டு ஒரு கருப்பிடிக்கிறான். உடனே அந்த இடத்துல ஒரு கன்றுக்குட்டி உருவாகிறது. விக்கிரகம் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்தது ஆபரணங்கள். இந்த விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியம். இதற்காக தான் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கழட்ட சொன்னார். எல்லாவற்றையும் நீ கழட்டி போடு. அது விக்கிரகத்துக்கு சம்பந்தக்கும் அதுக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கும் விக்கிரகங்கள் முன்பாக செய்யப்படுகிற எல்லா நகைகளையும் மீண்டும் விக்கிரகங்களுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்து அதை பூஜித்து தான் ஜுவல்லரி ஷாப்புக்கு அது வருது. கடைகளுக்கு, நகை கடைகளுக்கு வருவதற்கு முன்பாக அது பூஜிக்கப்பட்டு அது அவங்க விக்கிரகமாக வைத்து நமஸ்கரிக்கப்பட்ட பின்பு தான் அது வருகிறது. அதை தான் நம்முடைய ஜனங்கள் லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்காக பணங்களை செலவு செய்து அதை வாங்கி கௌரவமாக மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த நகை விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது. யோசேபாத் எல்லாவற்றையும் அகற்றினான். ராஜ்யபாரம் அவனுடைய கையில் திடப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய நேரடியாகவே சொல்கிறார், நீங்கள் அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டும். தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியங்களை அகற்றும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை திடப்படும். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே சொல்லிட்டு சொல்றாரு. விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? நேரடியாக சொல்ல போனால் நகைக்கும் தேவனுடைய சபைக்கும் சம்பந்தம் ஏது? நகை விக்கிரகம் தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். விக்கிரகத்தெல்லாம் அகற்றிட்டு தான் ஒப்பு கொடுக்கணும். அகற்ற வேண்டியதை அகற்றி தான் பழுதற்ற பலியாக தேவ சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை திடப்படும். அநேகருடைய வாழ்க்கை இன்னும் திடப்படலை, ஸ்திரப்படலை, ஸ்திரத்தன்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன? நாம் இன்னும் அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றவில்லை. 3 முக்கியமான காரியங்களை ஆவியா நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், சபை கூடி வருதலை கனப்படுத்த வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது. இரண்டாவதாக கர்த்தர் சொல்ல முக்கியமான காரியம், தேவனோடுள்ள உடன்படிக்கையில உறுதியா இருக்கணும். கடைசியாக கர்த்தர் சொல்ற காரியம், தேவனுடைய வழியிலே நாம் உற்சாகம் கொள்ள வேண்டும், அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்ற வேண்டும்.
நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், சபை திடப்படும், ஸ்திரப்படும், பலுகி பெருக செய்வார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற பெருக்கத்தை, ஸ்திரத்தன்மையை, திடப்படுத்தலை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான கர்த்தாவே காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த உம்முடைய ஆண்டவருடைய பொன்மொழிகளுக்காக, வார்த்தைகளுக்காக, பரலோகத்தின் மன்னாவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி இந்த மாதம் எங்களையும், எங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, சபையை நீர் பலுகி பெருக செய்து நீர் திடப்படுத்த போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் திடனற்றவர்களாக, உறுதியற்றவர்களாக வந்து கொண்டிருந்த எங்களை இந்த கால வேளையில் நீ திடப்படுத்த சித்தம் கொண்டு உடைய வார்த்தையை உதித்தபடியால் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். உடைய வார்த்தை கேட்டும் மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அடியேன் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.